இயேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே, நம்பிக்கையாளர்களின் வாழ்க்கையில் சோதனைகளும் சவால்களும் வரும்போது கடவுள் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார் என்பதை வாழ்வில் கண்டிட இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. தானியேலும் அவன் நண்பர்களும் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்ட இளைஞர்களுடன் நாடு கடத்தப்பட்டனர். இங்கு பாபிலோனியரின் கட்டளைகளை மீறி இஸ்ரேலரின் உணவு மற்றும் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தனர். இன்று நவீனங்களின் மத்தியில் வாழும் அனைவருக்கும், குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு இந்த இறைவார்த்தை பகுதி மிக சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. தானியேலும் அவர்களது தோழர்களும் தங்கள் பண்பாடு, கலாச்சாரம், இனம் இவற்றுக்கு எதிரான சோதனையில் பாபிலோனிய உணவு முறையை ஏற்க மறுக்கின்றனர். அரசனின் கட்டளையை மீறுவது தண்டனைக்குரியது என்பது அவர்களுக்கு தெரியும். எனினும் நம்பிக்கையோடு நிதானமாக வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இன்று சிதைந்து வரும் நம் பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரம் இவைகளை காப்பதில் நமது இளைய தலைமுறை மிகவும் பின்னடைந்து வருகிறது. இறை கட்டளைக்கு எதிராக, சமூக நலனுக்கு எதிராக, குறிப்பாக ஆன்மாவை அழிக்கும் செயல்களை தவிர்ப்பதில் விழிப்புடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் என்பதை இவ்வாசகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. தானியேல் தனது நிலைப்பாட்டை முரட்டத்தனமாகவோ கிளர்ச்சியாகவோ வெளிப்படுத்தவில்லை. மாறாக அதிகாரியிடம் மரியாதையாகவும் விவேகமாகவும் தன் கோரிக்கையை முன்வைத்தார். தங்களது விருப்பு வெறுப்புகளை இறைவனுக்கு அர்ப்பணித்தார். கடவுளை நம்பி மரக்கறி உணவை மட்டும் உண்ட 4 இளைஞர்களுக்கும் அறிவையும், அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியும், ஞானத்தையும் கடவுள் அருளினார். இக்கருத்து இன்றைய நற்செய்தியில் வரும் ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை நிகழ்வில் பிரதிபலிக்கிறது. பழைய ஏற்பாடு 10ல் ஒரு பாகத்தை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று கற்பிக்கின்றது. தனக்கு பற்றாக்குறை இருந்தும் உள்ளதையெல்லாம் உன்னத இறைவனுக்கு காணிக்கையாக்கியதை பாராட்டுகின்றார். காணிக்கைகளில் முக்கியமானது அளவு அல்ல, அன்பின் ஆழம். அந்த கைம்பெண் காணிக்கை பெட்டியில் போட்டது மிக சிறியது. ஆனால் தன்னிடமிருந்த அனைத்தையும் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் இறைவனுக்கு காணிக்கை ஆக்குகிறார். கடவுள் நம் மனத்தின் நேர்மையையும் தன்னம்பிக்கையும் பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்தின் தியாகத்தை பார்க்கிறார். கொடுக்கின்ற அளவு பெரிது அல்ல, அன்பின் ஆழம் பெரிது என தம் சீடர்களுக்கு விளக்குகிறார். கிறிஸ்துவ வாழ்வில் கடவுளுக்கு காணிக்கையாக நம்மை முழுவதுமாக கொடுத்திருக்கிறோம். கட்டாயத்தினால் அல்லது சூழ்நிலையின் காரணமாக நம்மை நாம் காணிக்கையாக கொடுத்திருக்கிறோமா, அல்லது அன்பின் மிகுதியால் நம்மை காணிக்கையாக கொடுத்திருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போம். அன்பின் மிகுதியால் நாம் நம்மை காணிக்கையாக கொடுத்திருந்தால் உடல், பொருள், ஆவி, திறமைகள், கொடைகள் அனைத்தையுமே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். இதை செய்வேன், இவ்வளவுதான் செய்வேன், இப்படித்தான் செய்வேன், இங்குதான் போவேன் என்று நமக்குள்ளே வரையறைகளை வைத்து கொண்டு சுயநலத்தோடு நாம் வாழ்ந்தோமானால், பட்டம், பதவி, பணம் என்று தேடி அலைந்து குறுகிய மனதுடன் நாம் வாழ்ந்தால், நம்மை நாம் ஏழை விதவை பெண்ணின் மனநிலையை நம்முடைய மனநிலையோடு சேர்த்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய வாசகத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்வது, முதலாவது, கடவுள் காண்கிறது நம் மனத்தின் தொகையை அல்ல, அன்பின் ஆழத்தை காண்கிறார். இரண்டாவது, தியாகம்தான் உண்மையான காணிக்கை. மூன்றாவது, நம் நேரம், திறமை, நம்மிடமுள்ள வளங்கள், செல்வம் எல்லாம் கடவுள் கொடுத்தது. எனவே முழுமையாக நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். தானியேல் மற்றும் விதவை பெண்ணின் வாழ்க்கை, நாம் வாழும் சூழல் எதுவாக இருந்தாலும் கடவுள் மீதுள்ள நம்பிக்கையில் உறுதியுடனும் நமது நடத்தையில் விவேகத்துடனும் இருந்தால் கடவுளின் ஆசீர்வாதங்களையும் ஞானத்தையும் பெற்று அவரை மகிமைப்படுத்த முடியும் என்பதை உணர்த்துகிறது. இவற்றை நாம் உணர்வோம். உள்ளத்தில் இருத்தி உறவுகளுக்கும் உலகிற்கும் இதை உணர்த்துவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.